நிறைய பேர் கிளினிக் வச்சு இருக்காங்க. ஜனங்களை எப்படி நம்ம கிளினிக்கு வர வைக்கிறது? ஆடி ஆஃபர் மாதிரி நாமளும் ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம். நர்ஸ் இங்கே வாங்க. சொல்லுங்க டாக்டர். நாம் புதுசாக நாளைக்கு ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம் இல்லை? ஆமாம் டாக்டர். அதுக்கு ஒரு போர்டு எழுதி வெளியே வச்சிடுமா. என்ன எழுதணும் டாக்டர்? உங்கள் நோய் சரியானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும். ஆனால் அது சரியாகாமல் போய்விட்டால் 2000 திருப்பி தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி வச்சிடுமா. டாக்டர் இது சரி வருமா? யாராவது நம்ம ஏமாத்திட்டா என்ன பண்ணுவது? பார்த்துக்கலாம் விடுமா. படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்து சும்மா வேலைக்கு போன்னு வீட்டில் உயிரை வாங்குறாங்க. என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு வேலைக்கு போனதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரையாரோ ஏமாற்றி பழிக்கிறது தான் இந்த காலம். எங்களோட போடு புதுசாக இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நோய் குணமானால் 500 ரூபாய் தந்தால் போதும். அதுவே உங்கள் நோய் குணமான விட்டால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். ஆஹா, ஏமாத்தி காசு படுங்க ஒரு வழி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நானும் அந்த டாக்டரை பார்த்துடலாம். டாக்டர் இருக்கிறாடா? அவரை பார்க்கணும். டாக்டர் உள்ளதான் இருக்காங்க, வாங்க. அப்பா இப்போதான் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. வாங்க சார், வந்து உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ டாக்டர், எத்தை சாப்பிட்டாலும் நாக்கில் டேஸ்டே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்கில் டேஸ்ட் இல்லையா? இருங்க பார்க்குறேன். வாயை தரங்க, நாக்கை நீட்டுங்க, இந்த பக்கம் திரும்புங்க. ஓகே, இதுக்கு அந்த மாதிரி தான் லாக்கி. நர்ஸ் இங்க வாங்க. சொல்லுங்க டாக்டர். இவருக்கு நாக்கில் டேஸ்டே தெரியலையா? அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் தர மருந்து எடுத்து சாருக்கு நாக்கில் 2 சொட்டு விடுமா. சரிங்க டாக்டர். வாயை தரங்க சார். அது பார்த்தோன்னே தெரியுது. டாக்டர் என்ன டாக்டர், இது மருந்து, இது பெட்ரோல். சூப்பர். நான் கொடுத்த டீன் மருந்து உங்களுக்கு நல்லாவே நாக்கில் டேஸ்ட் தெரியுது. எடுங்க டாக்டர், ஃபீஸ் 500 ரூபாவை. நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. சரிங்க டாக்டர். எங்க மேடம் உள்ள? வாங்கம்மா, வந்து உக்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் எனக்கு ரொம்ப ஒரே தலைவலி டாக்டர். எத்தனை நாளாமா? 1 மாசமா டாக்டர். கண்ணாடி கூட போட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் தலைவலி? போன் நிறைய பார்ப்பீங்களா? ஆமா டாக்டர், ராத்திரி 12 மணி வரையும் போன்ல கேம் விளையாடுவேன், கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்ப்பேன், அவ்வளோதான் டாக்டர். அப்போ எப்பமா படிப்ப? அதெல்லாம் ஸ்கூலோட சரி டாக்டர். ஹோம்ஒர்க் என்னம்மா பண்ணுவ? ஃபோனில் தான் ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி அம்மாவை ஏமாற்றி ஃபோனில் கேம் விளையாடுவேன் டாக்டர். பெரிய சாதனை தான். டீச்சர் எதுவும் சொல்ல மாட்டாங்களாமா? அடிக்க வந்தாங்கன்னா தலைவலின்னு சொல்லி தப்பிச்சிடுவேன் டாக்டர். ரொம்ப தப்புமா. படிக்கிற வயசுல ஃபோன் பார்க்காதீங்க. 1 வாரத்துக்கு மருந்து தரேன், ஃபோனை கையிலே தொடாதீங்க. நர்ஸ் தந்தமிச்சிருங்க. சரிங்க டாக்டர். நர்ஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. சரிங்க டாக்டர். வாங்க சார் உள்ள. வாங்க சார், வந்து உக்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் ஒரே தலை சுற்றுது சார், எல்லாமே ரெட்டாக தெரிகிறது சார். நான் கூட 2 தெரியுமாப்பா? ஆமாம் டாக்டர், படிக்கிறதுக்காக பாட புத்தகத்தை எடுத்தாலே தலை சுற்றுகிறது. ஓ, இது இந்த தலை சுற்றலா? டிவி பார்த்தியாப்பா? ஓ சூப்பராக பார்ப்பேனே. காலையில் 2 மணி நேரம் ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன், சாயந்தரம் 6 மணிலிருந்து 10 மணி வரை சீரியல் பார்ப்பேன். நீ சொல்றதெல்லாம் கேட்ட எனக்கே தலை சுத்துப்பா.
இவ்வளவு நேரம் டிவி பார்த்தா கண்டிப்பா தலை சுத்ததான் செய்யும். சரிங்க டாக்டர், அப்ப நான் பார்க்குற 10 சீரியலில் ஒரே ஒரு சீரியலை குறிச்சிக்கிட்டோமா? நீ ஒரு வாரம் எந்த சீரியல் பார்க்காம இருப்பா, தானா தலைவலி சரியாயிரும். சரிங்க டாக்டர். அப்பாடா, இந்த டாக்டர் என் மூஞ்ச மறந்துருப்பான். எப்படியாவது இன்னைக்கு போய் 2000 ரூபாய் வாங்கிடணும். சார், வாங்க சார், வந்து உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு எல்லாமே மறந்து போயுது டாக்டர். சுத்தமா ஞாபகம் சக்தியே இல்லை டாக்டர். அடட, ரொம்ப கஷ்டமாச்சு, இருங்க பார்க்கறேன். மூச்சு இழுத்துடுங்க. நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டிலுக்கார மருந்து எடுத்து சாருக்கு நாக்குல 4 சொட்டு விடுமா. சரிங்க டாக்டர். ஐயோ டாக்டர், அந்த 10ஆம் நம்பர் மருந்து பாடியில அன்னைக்கு நாக்குல டேஸ்டே வந்தேனே, இதை தான் கொட்டிங்கள். என்ன டாக்டர், மருந்துக்கு பதிலாக பெட்ரோல்லாம் குடிக்கிறீங்க? பாடா, உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துச்சான்னு பார்க்கத்தான் டெஸ்ட் பண்ணேன். எடுங்க டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாவை. நர்ஸ், ஐயோ போச்சே, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லட்டுமா சார்? அனுப்புமா. வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு ஒரு வாரமா சரியான வயிறு வலி டாக்டர். எது சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆக மாட்டேங்குது. காலையில் என்னம்மா சாப்பிட்ட? டாக்டர், ஒரு பர்கர் ஆர்டர் பண்ண, பாதி கூட சாப்பிட முடியல டாக்டர். அட கடவுளே, நேற்று ராத்திரி என்னம்மா சாப்பிட்ட? சிக்கன் 65 சாப்பிட்டேன் டாக்டர். ஏம்மா இப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படிம்மா ஜீர்ணாகும்? ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எப்போவாது ஆசைக்கு தான் சாப்பிடணும். இனிமே வீட்டு சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும். 4 நாளைக்கு மருந்து தரமா, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், வயிறு வலி நல்லாயிட்டு பிறகு பீஸா சாப்பிடலாமா? அட கடவுளே, அளவா சாப்பிடுமா. போயிட்டு வாமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இந்த டாக்டர் கிட்ட எப்படியாவது 2000 ரூபாய் வாங்கணும். டாக்டர் டாக்டர். அட, அன்னைக்கு வந்து ஆளே திரும்பி வரானா? டாக்டர் டாக்டர், அன்னைக்கு 10ஆம் நம்பர் மருந்து கொடுத்தோம்ல, அவனே திரும்பி வரான். அப்படியா? நீ போய் வர சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர். வாங்க சார், வந்து உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு காலையிலிருந்து சுத்தமா கண்ணே தெரியல டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அச்சோ, ரொம்ப கஷ்டமாச்சே, இருங்க பார்க்கறேன். இந்த பக்கம் திரும்புங்க. மூச்சு எடுத்துடுங்க. மூச்சு எடுத்துடுங்க. சாரி சார், இந்த வியாதிக்கு என் கையில் மருந்தே இல்லை. டாக்டர், எனக்கு அப்போ 2000 ரூபாய் தாங்கல. இந்தாங்க சார் 2000. டாக்டர், என்ன 2000 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் தரீங்க? ஓ சூப்பர், வெரி குட். உங்களுக்கு கன்ஃபார்ம் திரும்பி வந்துருச்சு. எடுங்க டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாவை. இது நான் தந்த 500 ரூபாய். டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாய் எடுங்க. ஐயோ, இருந்த எல்லா காசும் போச்சு. எப்போதும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும். இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது.
ஏமாற்றாதே ஏமாறாதே 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 ஏமாற்றாதே